இன்னைக்கு 4th T20 மேட்ச் புனே கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் 15வது ஓவர் வரைக்கும் இந்த ஆட்டத்தை நம்ம இந்தியா ஜெயிக்க முடியாது, தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு இருந்த ஆட்டத்தை ஒரே ஒரு ஓவர் நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி அவருடைய அந்த மேஜிக் ஓவரால் ஆட்டத்தை அப்படியே தலைகளாக மாற்றி தோல்வி அடைய இருந்த இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியாவை நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர் வெற்றி பெற வச்சிருக்காரு. ஸோ அந்த வகையில் தொடர்ந்து டாஸ் ஜெயிச்சுக்கிட்டு இந்த கேப்டனான சூரியகுமார் இன்னைக்கு டாஸ் தோத்துட்டாரு. அதன் காரணமாக ஜாஷ் பட்லர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவை பேட்டிங் பண்ண வச்சுட்டாங்க. ஓப்பனராக வந்த சஞ்சு சாம்சன் ஒரு ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. அபிஷேக் சர்மா 29 ரன்கள் எடுத்திருந்தாரு. ஆனால் அதுக்கு அப்புறமா வந்த திலக் வர்மா 0. அதே ஓவரில் சூரியகுமார் யாதவ் கேப்டன் அவரும் 0 ரன்னுக்கு அவுட் ஆக இந்தியா ரொம்ப பெரிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா வந்த ரிங்கு சிங் அபாரமா விளையாண்டு அதிரடியா 30 ரன்கள் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறமா விக்கெட் சரிவில் இருந்த நம்ம இந்திய அணியை ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே 2 பேருமே அற்புதமான பார்ட்னர்ஷிப் போட்டு காப்பாற்றி கொண்டு வந்தாங்க. ஹர்திக் பாண்டியா ஒரு 53 ரன் எடுத்தாரு. சிவம் துபே அவரும் ஒரு 53 ரன் எடுக்க இந்திய அணியின் ஸ்கோர் கிட்டு எங்கேயோ உயர்ந்துருச்சு. ஸோ இதன் காரணமாக 181 ரன்கள் வரைக்கும் இந்த தொடர்லேயே ஹையஸ்ட் ஸ்கோரை நம்ம இந்தியா எடுத்திருந்தாங்க. இப்படி இருக்க இந்த டஃப்பான ஸ்கோரை சேசிங் பண்ண வந்த இங்கிலாந்து அணி துவக்கத்திலேயே நம்ம இந்தியன் போலர்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கு தான் கொடுத்தாங்க. ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங் ஆரம்பத்திலேயே அவர் விக்கெட்டை எடுத்துருவார். ஆனால் அவராலையுமே இன்னைக்கு விக்கெட் எடுக்க முடியல. சால்ட் அதிரடியா 23 ரன், டங்கெட் அவர் ஒரு 39 ரன்கள் எடுக்க முதலாவது விக்கெட் எடுக்கிறதுக்கே நம்ம இந்திய அணிக்கு பவர் பிளே முடிஞ்சு போச்சு. அவங்களும் 62 ரன்கள் எடுத்துட்டாங்க. ஆனாலுமே 65 ரன்ல ஒரு விக்கெட், 67 ரன்ல ஒரு விக்கெட் அடுத்தடுத்துன்னு இங்கிலாந்து அணி விக்கெட் வீழ்ந்தது நம்ம இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்துச்சு. ஆனால் திடீர்னு ஹாரி ப்ரூக் இந்த தொடர்லயே விளையாடாம திடீர்னு இந்த ஆட்டத்தில் பொழந்து கட்டிட்டாரு. 26 பந்து மட்டுமே ஃபேஸ் பண்ணி 51 ரன் அவர் அதிரடியா அடிச்சதால ஹாரி ப்ரூக்கை வீழ்த்தினாதான் இந்தியா ஜெயிக்க முடியும், இல்லைனா தோல்வி அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிற நிலைமையில தான் இருந்தாங்க. இதுக்கு நடுவில் சிக்ஸர்களையும் பவுண்டரிகளையும் ஹாரி ப்ரூக் அவர் பறக்க விட்டதால அவ்வளவுதான், இந்த ஆட்டத்தில் எங்க ஜெயிக்க முடியாதோ அப்படின்னு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப கரெக்டா நம்ம வருண் சக்கரவர்த்தி 3 ஓவர் வீசியிருந்தாரு. ஆனால் அவருக்கு விக்கெட் கிடைக்கல. கடைசி ஓவர் 15வது ஓவரா நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர் வீச உள்ள வந்தாரு. கரெக்டா அப்ப ஸ்ட்ரைக்ல ஹாரி ப்ரூக் அவரும் வர ஏற்கனவே இந்த தொடரில் 2 வாட்டி ஹாரி ப்ரூக்கை அவுட் பண்ண நம்ம வருண் சக்கரவர்த்தி இந்த மேட்ச்ல கிரிட்டிக்கலான பொசிஷன் அப்பயுமே ஹாரி ப்ரூக் அவருடைய விக்கெட்டை வீழ்த்தி 15வது ஓவரில் ரொம்ப பெரிய ஒரு பிரேக் த்ரூ இந்தியாவுக்கு எடுத்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதே ஓவரில் இன்னொரு விக்கெட்டையும் நம்ம வருண் சக்கரவர்த்தி வீழ்த்தினாரு. ஸோ இதனால அப்படியே ஆட்டம் தலைகீழாக மாற நம்ம இந்திய அணியின் கை ஓங்க இங்கிலாந்து அணியின் கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கடைசியா இந்த ஸ்கோரை எடுக்க முடியாம அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து நம்ம இந்தியா ஒரு மாதிரி தோக்கிற மாதிரி போயிட்டு கடைசியா ஒரு த்ரில்லரான வெற்றியை முக்கியமா வருண் சக்கரவர்த்தி அவருடைய அந்த 15வது ஓவர் மேஜிக் ஸ்பெல் மூலமா நம்ம இந்தியா வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த வெற்றியின் மூலமா தற்போது இந்த தொடரையும் நம்ம இந்தியா கைப்பற்றிருக்காங்க. அந்த வகையில் தொடர்ந்து ஒவ்வொரு ஆட்டத்திலையுமே ஒரு கீ பிளேயரா நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் இந்த மேட்ச்ல அவர் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.